ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேலத்துலேருந்து 3 சார்ஜர் வந்துருச்சு. இந்த ஒரு சார்ஜரு, இந்த பார்சல் தான் கொரியர் வந்திருந்தது. கீழே வந்து அவர் அட்ரஸ் இருக்குது, இதுக்கு கீழே அட்ரஸ் இருக்குது. இது நம்ம அட்ரஸ்ஸு. இது இந்த ஒரு சார்ஜர் ஒன்று, இந்த சார்ஜர் ஒன்று, அப்புறம் இந்த சார்ஜர் ஒன்று. சரிங்களா? இந்த 3 சார்ஜரும் அங்கே தான் அமுச்சு விட்டது. இப்போ நம்ம இந்த சார்ஜருக்கும் இது அட்டையம்பட்டியா? ஆமாம், இது அட்டையம்பட்டின்னு இருக்குது. இப்போ இந்த சார்ஜரும் இந்த சார்ஜரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சார்ஜர் நம்ம ரெடி பண்ணலை. இப்போ வந்து இது 2 மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்படியே நம்ம போட்டு ஏறுதானே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, கொடுத்துட்டேன். நம்மளுக்கு 2வது லைட் அவுட் வேலை செய்யுது. நம்மளுக்கு ஃபேன் ஓடணும். ஃபேன் ஓடினா தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நம்ம வயரிங் சொருவே இல்லை, சொருவாமே ஃபேனை போட்டு அப்படி கூட. ஓகே, நம்ம பெரிய அறிவாளி தான். இப்போ நான் வண்டியில் கூட வயரை சொருவியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபேனு ஓடுது. அவர் வந்து இந்த வயர் வந்து அவர் கொடுக்கல. அவர் கொடுக்கும்போது அந்த வயர் இல்லை, அதில் வந்து டிசி வயர் இல்லை. இதை நான் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காண்டி இந்த டிசி வயர் வச்சுருக்கேன். அந்த வயரில் தான் இப்போ நான் சால்ட்ரி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வண்டியில் சார்ஜிங் ஃபுல்லாக தான் இருக்குது. எத்தனை பேண்டு? 4 பேண்டு, அதாவது 100% ஏறிக்கிட்டு இருக்குது. 75 முடிஞ்சு. ஃபேனெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இது ஒரு சார்ஜரு. இது ஒரு நிமிஷம் ஓடுதான்னு பார்த்துக்குவோம். நம்ம ஊர் மலையை இதுவரை காட்டினது இல்லை. ஓகே, நம்ம ஊர் மலை தெரியுதா? தெரியலை. நம்ம ஊர் மலை, நம்ம ஊர் மலையில் ஒரு பெரிய கல் இருக்கும் ரோட்டு ஓரத்தில், கீழே விழுகிற மாதிரி இருக்கும் ஒரு மலை. இதுதான் சடையலாம்பட்டி மலை. இந்த மலையில் உள்ள பெரிய கல் இருக்கும். அப்படியே அது விழுந்துச்சுன்னா இங்கே நேராக எங்களுள்ள ரோட்டுக்கு தான் வரும் அந்த கல் வந்து. ஓகே, இப்போ நம்ம 2வது சார்ஜரை போடுவோம். சரிங்களா? முதல் சார்ஜரு ஏறிக்கிட்டு இருக்கா? ஓகே, 2 நிமிஷம் தாராளமாக வந்திருக்கோம், ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு சார்ஜரை போட்டு பார்ப்போம். இதை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வயத்தை எடுத்துகிட்டு நான் மொத்தமாக போடலான்னு தான் பார்த்தேன். இது நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வயர் இல்லை. அப்போ நம்ம திரும்ப அதை கழட்டி தான் நம்ம சால்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். இது வந்து அதனால தான் இது அப்படியே முதல்ல இதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா அங்கே கொண்டு போய் அவர் போடும்போது ஏதோ ஒன்று வண்டியில் இருந்து எதை பால்ட்டாக இருந்து திரும்ப ஷார்ட் ஆகிடுச்சுன்னா கூட சாப்பா ஏறலப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போச்சு. சரிங்களா? அதனால தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சுடுறது. இது வந்து நம்ம யூடியூப்பில் போட்டால் அவர் போட்டு பார்த்துக்குவார். ஆதாரத்துக்கு இதுலேயே சார்ஜர் அவர் பார்த்துக்குவார். முதல்ல பேர் கூட தான் இருக்கும். பேர் கூட பிச்சை. இதில் உள்ள பேர் கூட பிச்சை தான். இந்த சார்ஜர் தான் வேறு சார்ஜ் மாறி வந்துச்சுன்னு கூட நினைச்சிடக்கூடாதுன்னா இதான் அவர் தான் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காரு. இப்போ நான் அதை சொல்லிவிட்டேன். இப்போ நம்ம இதை கொண்டு போய் வண்டியில் போட்டு சார்ஜ் ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஆன் பண்ணியாச்சு. ஒன்று அனுப்பிச்சுட்ருக்காரு, நம்ம போய் பார்க்கல. நம்மளுக்கு அவுட்புட் வேலை செய்யுது. நம்மளுக்கு 4 லைட்டு எரியணும். அவரே தான் சொல்கிறாரு. நம்மளுக்கு 4 லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஃபேன் ஓடுதானே பார்த்துக்குவோம்.
ஃபேனு ஓடலை. அப்போ இதில் ஃபேனும் பால்ட்டு போல சரிங்களா. உங்களுக்கு நல்லா லைட்டு வேலை செய்து ஃபேன் மட்டும் ஓடலை. ஓகேவா, அதை கழட்டி பார்த்துப்போம். இந்த சார்ஜர் தான் அப்போ சார்ஜில் ஏறிச்சா நான் ஃபேன் மட்டும் ஓடலை. அதுக்காண்டி இப்போ நான் வேறு ஃபேனை போட்டிருக்கேன். வேறு ஃபேனை போட்டும் அவுட்புட் வேலை செய்து திரும்ப நம்ம ஃபேன் ஓடுதானே பார்த்துக்கோம். வேறு புது ஃபேன் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம புது ஃபேன் போட்டதுக்கப்புறம் இப்போ ஃபேனு ஓடுது. ஃபஸ்ட்டு போட்ட சார்ஜரு இதுதான், இங்கே கீழே இருக்குதுல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட சார்ஜரு. இது வந்து இப்போ வண்டியில் போட்டுட்டு, அதாவது பாடியோடு போட்டுட்டு அதில் என்ன போட்டுக்குன்னா அட்டச்சம்மியா நம்பர் 3 எழுதி வச்சுருக்கேன். இது ஒரு அடையாளத்து இது இருக்குது, பிச்சை. இந்த சார்ஜர் தான் அந்த பிச்சைங்கிற சார்ஜரு. நம்மளுக்கு அவ்வளோ போடும்போது வந்து சார்ஜெலாம் ஏறிச்சு, ஃபேனை மட்டும் ஓடலை. ஐசியை செக் பண்ணி பார்க்கும்போது ஐசி நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், ஃபேனை மட்டும் புது ஃபேன் எடுத்து ஒரு ஃபேன் எடுத்து மாட்டி விட்டேன். மாட்டிவிட்டு போட்டு பார்ப்போம், அப்படி இல்லைனா ஐசியை கழட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபேனை மட்டும் வேறு புது ஃபேன் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எத்தனை நாளாக வேண்டி ஏறிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சார்ஜரு, இந்த ஒரு சார்ஜர் இருக்குது. இதுவும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே 3 ஒன்றா எடுத்து நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிட்டு, இது 2ஆவது பிட்டு, இது 3ஆவது பிட்டாக எடுத்து ஒன்றா சேர்த்து நான் போட்டு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.